ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 27/7/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. மதியம் 1 மணி வரை, பின்பு அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய திதி சப்தமி திதி. இரவு 9 மணி 11 நிமிடம் வரை, பின்பு அஷ்டமி திதி. இன்று சித்த யோகம். சிம்மம் கன்னி ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று மதியம் 1 மணிக்கு மேல் சந்திரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். அதனால் சிம்ம ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் 1 மணிக்கு மேல் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் சுக்கிரன் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன் ராகு. மதியம் 1 மணிக்கு பிறகு மேஷத்தில் சந்திரன். மேஷராசி அன்பர்களே, இன்று சிறப்பான நாளாக இருக்கும். தனவரவும் இன்று அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் நிறைவேறும். தூர பயணம் உண்டாகும். அலுவலக நிமித்தமும் பயணங்கள் அலைச்சல்கள் உண்டாகும். தனவரவு வியாபார லாபம் இன்று அதிகமாக இருக்கும். பிறருக்காக அதிகமாக உழைப்பீர்கள். பிறருக்காக பாராட்டு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கான உதவியை செய்து பாராட்டு பெறுவீர்கள். எதையாவது செய்துவிட்டு திடீரென முழித்து விடுவீர்கள். செய்வது அறியாத திகைத்தும் நிற்பீர்கள். என்ன செய்துவிட்டோம் என்று தெரிவதற்குள் அது பிரச்சனையில் முடிந்துவிடும். இன்று சற்று குழப்பங்களும் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் மதியம் 1 மணிக்கு மேல் உங்களது ராசிக்கு சந்திரன் இடப்பெயர்கிறார். 2ஆம் இடத்தில் செவ்வாய் குரு சற்று பிரச்சனைகள் உருவாக்கி விடுவார். செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருந்தாலே குடும்பத்தில் சற்று மருத்துவ உதவி தேவைப்படும். பெரியவர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வந்து சேரும். உங்களுக்காகவும் சில மருத்துவ உதவி தேவைப்படும். இரத்த சம்பந்தமான நோய்க்காக சற்று பணச்செலவுகள் வந்து சேரும். 4ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் இணைந்து இருப்பதால் வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் மூலம் உங்களுக்கு அதிகமான வருமானத்தை பெறுவீர்கள். வியாபார நிமித்தம் சற்று அலைச்சல்களும் உண்டாகும். தனவரவும் வந்து சேரும். பூமி சம்பந்தமான தொழிலில் நினைத்தது நிறைவேறும். உஷ்ண நோய் சற்று அலட்டும். உஷ்ண நோய்க்காக சற்று மருத்துவ உதவி உங்களுக்கு தேவைப்படும். தோல் வியாதி போன்றவற்றால் உங்களுக்கு சற்று சிரமம் உண்டாகும். 6ஆம் இடத்தில் கேது. தோல் வியாதியால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். கால்நடைகளால் உங்களுக்கு இன்று லாபம் மிகுதியாக இருக்கும். வாகன ஓட்டுநர்களுக்கும் சிறு சிறு வியாபாரிகளுக்கும் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். அலைச்சல்களும் சற்று உண்டாகும். தெருவாக கைவண்டி தள்ளியபடி வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். குடும்பத்தில் திடீர் குழப்பங்களும் மன உளைச்சலும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் திறமையும் உங்களுக்கு இன்று வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியில் செவ்வாய் குரு, 3ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் இணைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் என்று நடக்கும். கலைத்துறையில் வெற்றி வாய்ப்பு உங்களை வந்து சேரும். ஆன்மீக சம்பந்தமான துறையில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அழகிற்காக பணச்செலவுகள் செய்வீர்கள். பொதுவாக மீண்டும் மீண்டும் அழகு வேண்டும் என்று சொல்லி தோலுக்காக, அதாவது தோள்கள் சிகப்பாக இருக்க வேண்டும், தான் மிகவும் அழகாக இருக்க வேண்டும் என்று எண்ணி பலவிதமான அழகு பொருள்களை வாங்கி உங்களது முகம் மற்றும் சருமத்திற்காக அதிக செலவு செய்வீர்கள். சிலருக்கு அதனால் சில பிரச்சனைகள் தோலில் உண்டாகும் வாய்ப்பும் உருவாகும். சற்று கவனமாக நல்ல முறையில் நல்ல தரமான பொருள்களை வாங்கி உபயோகிப்பது உங்களுக்கு மிகவும் இன்று ஆரோக்கியத்திற்கு சிறப்பாக இருக்கும். அதிகமான பேச்சு திறமையால் இன்று உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அதிகமான பேச்சு திறமை என்பது சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் மற்றும் மேடை பேச்சாளர்,
கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். அரசு துறையில் உள்ளவர்களுக்கு இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். திடீர் அழைப்புகள் வந்து சேரும். தலைமை தாங்கும் அழைப்பு மற்றும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் என்று உங்களுக்கு. அதற்காக தலைமை பதவி ஏற்க அழைப்பார்கள். அதனால் உங்களுக்கு இன்று தனவரவும் உண்டாகும், பாராட்டும் பரிசுகளும் கிடைக்கும், மதிப்பும் மரியாதையும் கூடும். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இன்று உங்களுக்கு உண்டாகும். பெண்களால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்று வருவது சற்று கடினமாக இருக்கும். சேர்த்த செல்வம் சற்று கரையும் வாய்ப்பும் இருக்கும். இன்றே சற்று அதிகமான பணச்செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். கால்நடைகளால் லாபம் உண்டாகும். மருத்துவத்துறையில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். வாகன ஓட்டுநர்கள் அல்லது வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிட்டும். திடீரென்று மற்றவர்களால் ஏமாற்றம் அடைவீர்கள். அதை மட்டும் சற்று கவனத்துடன் இருந்தால் அடுத்தவர்கள் ஏமாற்றத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். பிறர் உதவியால் அயல்நாடு செல்லும் யோகம் வந்து சேரும். காத்திருந்த செய்தி உங்களுக்கு இன்று கிடைக்கும். காத்திருந்த செய்தி என்பது இனிப்பான செய்தி உங்களை வந்து சேரும். உங்களது ராசியில் செவ்வாய் குரு 7ஆம் பார்வையாக வீட்டை பார்ப்பதும் செவ்வாயும் 7ஆம் பார்வையாக வீட்டை பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு திருமண யோகம் அல்லது திருமணத்திற்கான சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்களது வாழ்க்கையில் நடக்கும். திடீர் காதல் திருமணம் கைகூடலாம். பெரியவர்களாக ஒன்று முடிவு செய்திருப்பார்கள், அது நடக்கும் வாய்ப்பும் உண்டு. இதுவரை திருமண தடங்கள் ஏற்பட்டவர்களுக்கு அதற்குரிய யோகமும் வந்து சேரும். புதிதாக வீடு மனை வாங்க இருப்பவர்களுக்கு, வாகனம் வாங்க இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று அதற்கான முயற்சிகளும் அதற்குரிய பலனும் அதற்குரிய பண உதவிகளும் உங்களை வந்து சேரும் நாளாக அமையும். அலைச்சல்களும் வியாபார நிமித்தம் உண்டாகும். திடீர் தனவரவு, பரிசு போன்றவை உங்களுக்கு வந்து சேரும். கடினமாக உழைத்தாலும் சில சமயங்களில் உங்களுக்கு அந்த பணம் வந்து சேர வாய்ப்பில்லாமல் இருப்பது இன்று அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். திடீரென்று யாராவது உங்களிடம் பணத்தை ஒப்படைத்து விட்டு செல்வார்கள், அல்லது யாராவது கடன் வாங்கி சென்றிருப்பார்கள், அல்லது நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்து உதவி இருப்பீர்கள். இன்று அதை எதிர்பார்க்கலாம். திடீரென்று யாராவது உங்களுக்கு வந்து அந்த பணத்தை தந்து விட்டு செல்வார்கள். அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் சற்றே மனமகிழ்ச்சி கிடைக்கும். என்ன இருந்தாலும் மனைவியால் சற்று சிரமங்கள் உண்டாகத்தான் செய்யும். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் சற்றும் கலகம் வராமல் விட்டு கொடுத்து இருப்பது உங்களுக்கு இன்று நன்மை செய்யும். லாப நோக்கத்துடன் செய்யும் தொழில்களில் இன்று லாபம் அதிகமாகவே இருக்கும். வியாபாரிகளுக்கும் சிறு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபங்கள் அதிகமாகவே கிடைக்கும். எதிர்பார்த்த பலன்கள் இன்று உங்களை வந்து சேரும். மிதுன ராசி அன்பர்களே, அடுத்தவர் சொல்லுக்கு அதிகம் மதிப்பு கொடுக்கும் நீங்கள் வீட்டில் உள்ளவர்களின், பெரியவர்களின் சொல்லையும் மதித்து நடப்பது கொஞ்சம் நன்மை செய்யும். சட்ட பிரச்சனைகள் யாவும் இன்று விலகிவிடும். சட்டத்தால் பிரச்சனை குடும்பத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் அது தீரும் வாய்ப்பும் வந்து சேரும். சட்டத்துறையால் கேஸ் வழக்கு போன்றவை மற்றும் குடும்பத்தில் சொத்து பிரச்சனை, வேறு ஏதாவது பிரச்சனைகளால் இருந்தவர்களுக்கெல்லாம் சாதகமான பலன்கள் வந்து சேரும். இரும்பு தொழில்களால் லாபம் அதிகமாக உண்டாகும். வாகன உதிரி பாகங்களால் அல்லது கணினி சம்பந்தமான தொழில்கள் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் உண்டு. தொழிலில் அதிகமான வளர்ச்சி உண்டாகும். தொழிலுக்காக சற்றே வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். புதிய நண்பர்களை சந்திப்பதன் மூலம் தனவரவு அதிகமாகவும் இருக்கும். மனமகிழ்ச்சியும் உண்டாகும். திடீரென்று நண்பர்களுடன் சற்றே பயணங்கள் செய்வீர்கள். இனிமையான பயணமாக அது அமையும். திடீரென்று எதிர்பார்த்த நபரை நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பும், நீண்ட நாள் காத்திருந்த அந்த நபரை சந்திக்கும்
வாய்ப்பும் இன்று உங்களுக்கு உருவாகும். ஆசிரியர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பலன் கிட்டும். வீடு மாற வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கும், தொழில் வேறொரு இடத்தில், மனைவி ஒரு இடத்தில், கணவன் ஒரு இடத்தில் என்று ஆசிரியர் துறையில் இருப்பவர்களுக்கு மற்றும் அரசு தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இருவரும் பக்கத்தில் பக்கத்தில் வேலை பார்க்கும் யோகமும் வந்து சேரும். இவ்வளவு நாட்களாக பதவி உயர்வுக்காக காத்திருந்தவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும், எண்ணங்களும் நிறைவேறும். பிள்ளைகளுக்காக அதிக பண தேவைகள் இருப்பதால் அதற்கான கடன் உதவி கேட்டு நீங்கள் அந்த கடன் உதவி பெறுவதற்கு சற்று சிரமம் கொள்வீர்கள். அதற்கான உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். வீடு மனை போன்ற பிரச்சனைகளுக்கு கடன் வாங்கி இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த கடன் தீர்வதற்கான வழியும் பிறக்கும். அதற்குரிய உதவிகளும் உங்களை வந்து சேரும். இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன் இணைந்துள்ளார். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். பூமியால் ஏற்பட்ட கலகங்கள் நீங்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சிறு சிறு சலசலப்புகள் மாறும். சகோதரர்களால் ஏற்பட்ட கலகங்கள் நீங்கி சற்று ஒற்றுமை உண்டாகும். சகோதரனுக்கு திடீர் மருத்துவ உதவி செய்ய வேண்டி வரும். 8ஆம் இடத்திலுள்ள சனியால் சற்று உடல் உபாதைகள் ஏற்பட நேரிடும். வீட்டில் பெரியவர்கள் இருப்பின் அவர்களுக்கு சற்று மருத்துவ உதவி தேவைப்படும். நீண்ட நாளாக கால்வலி போன்ற பிரச்சனைகளுக்காக சற்று செலவுகள் வந்து சேரும். அதற்கான மருத்துவ உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களின் உதவி கிடைக்கும். பூமி லாபம் உண்டு, தொழில் லாபம் உண்டு. தொழிலில் வெற்றி பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் யாவும் உங்களுக்கு இன்று வெற்றியாகும் நாளாகவே இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று சற்று அதற்குரிய அலைச்சல்கள் உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவு கிடைப்பதற்கு சற்று தாமதமாகும். அதனால் நீங்கள் மன உளைச்சலுடன் இருப்பீர்கள். தலைவலி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சற்று அலட்டும். யாரிடம் பணம் கேட்பது, எப்படி இந்த உதவியை பெறுவது, பணத்தேவைகள் அதிகமாக இருக்கிறதே என்று நினைத்து கவலைப்படுபவர்களுக்கெல்லாம் திடீர் பண உதவி அல்லது எதிர்பாராத ஒருவரிடமிருந்து உங்களுக்கு அந்த உதவி பெறும் வாய்ப்பும் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு அலைச்சலுடன் வியாபாரமும் நன்றாகவே இருக்கும். வீடு, வாகனம், இடம் போன்ற தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று மதியத்திற்கு மேல் அது வெற்றியாகும் வாய்ப்பும் புதிய வாய்ப்புகளும் பணமும் வந்து சேரும். குடும்பத்தினருக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பிள்ளைகளின் கல்விக்காக சற்றே பணச்செலவுகள் அதிகமாகவே இருக்கும். வீட்டு பொருள்களுக்காக பணச்செலவுகள் அதிகமாக இருக்கும். திடீரென்று உங்களுக்கு மிகவும் நெருங்கியவரே உங்கள் மனதை உடைத்துவிட்டு செல்வார்கள். அதனால் மன வருத்தம் கொண்டு சற்று எது செய்வது என்று தெரியாமல் உங்களுக்கு மிகுந்த மன வருத்தத்துடன் இன்று சோம்பலாக இருப்பீர்கள். இவர்கள் இப்படி பண்ணிவிட்டார்களே, இவர்களை நான் இன்று இப்படி நினைக்கவில்லையே என்று கூறி சற்றே ஏக்கம் கொள்வீர்கள். எனினும் இறைவனின் அருளால் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு அந்த இறைவனே அவர்களை தண்டிக்கும் வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சியுடன் தனவரவும் உண்டாகும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் என்பதால் எதிலும் சற்று கவனமாகவும், கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிரமங்களை எல்லாம் தவிர்க்கவும், திடீரென்று யாருக்கும் பண உதவி செய்வதோ, கேஸ் வழக்கு போன்றவற்றில் கையெழுத்து போடுவதோ, தேவையில்லாத வழக்கு, வம்பு போன்றவற்றிற்கு ஈடுபடாமல் இருப்பது என்று உங்களுக்கு நலம் செய்யும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் நீங்கும். இதுவரை சற்று இழுத்தடித்து கொண்டிருந்த கேஸ் வழக்குகள், குடும்ப பிரச்சனைகள், சட்ட பிரச்சனைகள், அலுவலக பிரச்சனைகள், பிறரால் ஏற்பட்ட மனபாதிப்பு, இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். மதியம் 1 மணிக்கு மேல் உங்களது ராசியில் இருந்து சந்திராஷ்டமம் அடுத்த ராசிக்கு மாறிவிடுவதால்
உங்களுக்கு மதியம் வரை இருந்து வந்த குழப்பங்களும் மற்றும் நீங்கி நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எதிர்பாராத தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். காலை முதல் மதியம் வரை சற்று சோம்பலாகவும் உடல் அசதியாகவும் இருந்த உங்களுக்கு மதியத்திற்கு மேல் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பாராத திடீர் மனமகிழும் சேதியும் மதியத்திற்கு மேல் வந்து சேரும். திடீர் உறவினர் வருகையால் சுப செய்திகள் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். பெண் பிள்ளைகளால் இன்று சுப நிகழ்ச்சி அதற்குரிய யோகமும் உங்களுக்கு உண்டாகும். திடீர் வாகன லாபம் உண்டு. வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு மீண்டும் ஒரு வாகனம் வாங்கும் யோகமும் மதியத்திற்கு மேல் வந்து சேரும். பூமி சம்பந்தமான பிரச்சனையில் இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் இன்று மதியத்துக்கு மேல் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். குடும்ப கலகங்கள் தீரும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக சற்று வெளியூர் சென்று விட்டு வரலாம் என்று எண்ணிக்கொண்டு மதியத்திற்கு மேல் உறவினர் வீடுகளுக்கோ அல்லது ஏதாவது கோவில்களுக்கோ செல்வீர்கள். இன்று ஆலய தரிசனம் செய்வது உங்களுக்கு இன்று சிறப்பாகவே இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. அதனால் உங்களுக்கு மதியம் முதல் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் உண்டாகும். திடீர் பயண அலைச்சல்கள் வந்து சேரும். பயணத்தில் எதிர்பார்த்த நபரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்காமல் போகும். காலையிலிருந்து நீங்கள் மதியம் வரைக்கும் நலமாக இருப்பீர்கள். மதியத்திற்கு மேல் சற்றே மனக்குழப்பங்களும் மனசஞ்சலங்களும் எண்ணியது நிறைவேறாமலும் உங்களுக்கு இருக்கும். யாரை எதிர்பார்த்து நீங்கள் செல்வீர்களோ அவர்கள் நீங்கள் வரும் ஒரு 5 நிமிடத்திற்கு முன்பாகவே இப்போதானே வெளியில் போனார் என்று சொல்லும் நிலைமைக்கு உங்களை உருவாக்கி விடுவார்கள். திடீரென்று எதிர்பார்த்த உதவி சற்று தாமதமாகும். வியாபாரத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து சேரும். திடீர் மறவி நோய் உங்களை அலட்டும். வாகனத்தால் சிறு பிரச்சனைகள் அல்லது வாகன செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். வேறு எந்த ஆபத்தும் உங்களுக்கு வர வாய்ப்பில்லை. ஆனால் நீங்கள் போகும் பாதையில் சற்று சிரமங்களும் அலைச்சல்களும் வந்து சேரும். நீங்கள் வண்டியில் ஏறி உட்காரும்போது திடீரென்று வண்டிக்கு ஏதாவது சிறு சிறு தகராறுகள் வருவதால் அடுத்த பயணங்கள் அடுத்த வண்டியில் போக வேண்டி வரும். உங்களது வீட்டில் இருக்கும் வாகனங்களுக்கே சில பிரச்சனைகளும் அதற்குரிய பொருள் செலவுகளும் தேவைப்படும். அதாவது வாகனங்களுக்கு என்று சற்று பண விரயம் உண்டாகும் என்று அர்த்தம். உங்களது முரட்டுத்தனமான பிடிவாதத்தை சற்று விட்டு கொடுத்தால் என்று அமைதியாகவும் சூழல்கள் சாதகமாகவும் உங்களுக்கு இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நீங்களே காரணமாக இருக்காமல் சற்று விட்டு கொடுத்து சற்று மனமகிழ்ச்சியுடன் இருந்தால் உங்களது வியாபாரத்திலும் சற்று தனலாபம் வந்து சேரும். உறவினர்களால் சற்று மனக்கலக்கம் உண்டாகும். பிள்ளைகளால் சற்று சிரமம் கொள்வீர்கள். மனைவி தேவையில்லாமல் உங்களிடம் வந்து மோதுவார். எனினும் எதையும் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு இன்று நன்மையாகவே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சகோதரர்களால் மனமகிழ்ச்சி மிக்க நாளாக உங்களுக்கு இருக்கும். அவர்களால் இன்று தனவரவு உண்டாகும். சகோதரர்களுடன் நீங்கள் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். அவர்களால் இன்று புதிய தொழில் முயற்சியால் உங்களுக்கு வெற்றியும் வரும் வாய்ப்பும் உண்டு. கட்டிட தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். நகை பொருள்கள், ஆடம்பர பொருள்கள் போன்றவை உங்களுக்கு இன்று வந்து சேரும். வாசனை திரவியங்கள், உலோக பொருள்கள், ஆடம்பர பொருள்கள், ஃபேன்சி பொருள்கள், வாகன துறையில் உள்ளவர்கள் மற்றும் நூல் சம்பந்தமாக தொழில் செய்வோர், எண்ணெய், நீர் போன்ற வஸ்துக்கள் விற்பனை செய்பவர்கள், கலைத்துறையில் உள்ளவர்கள், ஜவுளித்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். சாஸ்திரம் தெரிந்தவர்களுக்கெல்லாம் இன்று தனலாபமும் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். சற்று சுடு சொற்களை பேசுவதை தவிர்த்தால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். அல்லது வேண்டுமென்றே அவர்கள் சொல்லுவார்கள், இவர்களிடம் பேசவே முடியாது, இது ஒரு சிடுமுஞ்சி என்று உங்களை குறை கூறுவார்கள். சற்றே விட்டு கொடுத்து செல்வதும் வார்த்தைகளில் கடினத்தை குறைத்து கொள்வதும் என்று உங்களுக்கு அனைத்தும் நலமாகவே இருக்கும். குடும்பத்தில் மனமகிழும் செய்தியும் உங்களை வந்து சேரும்.
6ஆம் இடத்தில் சந்திரன் ராகு. சற்று மனக்குழப்பங்களும் சிந்தனைகள் தடுமாற்றமும் வந்து சேரும். தலைவலியால் சற்று அவதிப்படுவீர்கள். மதியத்திற்கு மேல் சந்திரன் 7ஆம் இடத்தில் இடப்பெயர்ச்சி செல்வதால் மனைவியால் சற்று வருத்தம் கொள்வீர்கள். மனைவி உங்களை ஏதாவது சொல்லிவிடுவார்கள் அல்லது குடும்பத்திலிருந்து பிரிந்து அவர்களது தாய் வீட்டிற்கு சென்று விடுவார்கள். 8ஆம் இடத்தில் செவ்வாய் குரு இருந்தாலும் உங்களுக்கு அதனால் சற்று உடல் உபாதைகள், இரத்த சம்பந்தமான நோய்கள் போன்றவை சற்று அலட்டும். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். 8இல் குரு உங்களுக்கு சற்று பிரச்சனைகள் வராமல் கவனமாக இருந்து கொள்ளவும். குருவின் அருளால் அனைத்தும் இனிமையாகவே நடக்கும். சற்று விட்டு கொடுத்து வருவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு என்று நலம் செய்யும். 10ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் புதனால் இடம் சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக தனவரவு அதிகமாகவே இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று தொழில் சம்பந்தமாக இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு இன்று கிடைக்கும். வாகனம் புதிதாக வாங்கி விற்கவும் மறுபடியும் வாங்கும் திறமை உங்களுக்கு உண்டாகும். வாகனத்தால் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் வரும். வாகன ஓட்டுநர்களுக்கு இன்று அதிகமான லாபம் கிடைக்கும். வெளியூர் தொடர்புகளால் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பெண்களால் சற்று ஆதாயம் உண்டாகும். காதல் தோல்வியில் முடிந்தவர்களுக்கெல்லாம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த நபர் உங்களை வந்து சந்திப்பார்கள். அயல்நாடு தொடர்பால் அயல்நாடு செல்லும் யோகம் வந்து சேரும். நண்பர்களின் உதவியால் இழந்ததை பெறுவீர்கள். நண்பர்களால் உங்களுக்கு இன்று ஆதாயம் கிடைக்கும். வாகன ஓட்டுநர்களுக்கு இரட்டிப்பு லாபத்துடன் மனமகிழ்ச்சியும் வந்து சேரும். திடீர் பயணங்களால் தனவரவு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். குடும்பத்தாருடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆலய திருப்பணிகள் வெற்றிகரமாக நடக்கும். ஆலய திருப்பணிகளால் நன்மையும் நீங்கள் எதிர்பார்த்த பலனும் கிடைக்கும். பெண்களுக்கு தனவரவு அதிகமாகும் நாள் இன்று. நினைத்த காரியம் நிறைவேறும். எதிர்பார்த்த பலன் உங்களை வந்து சேரும். வியாபாரிகளுக்கு தனலாபம், தொழில் லாபம் பெருகும். புதிய வியாபாரிகளுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வெற்றியும் அவர்களுக்கு தனவரவும் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சற்று மனக்குழப்பத்துடன் உங்களுக்கு இந்த நாள் இருக்கும். தொழிலில் சற்று பிரச்சனைகள் நேரிட வேண்டி வரும். எனினும் சமாளித்து விடுவீர்கள். யாரிடமும் சற்று வம்பும் வழக்குகளும் செய்யாமல் இருப்பது இன்று உங்களுக்கு நன்மையாக இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தாருடன் ஏற்படும். வெளியூர் செல்லும் யோகமும் உண்டாகும். அயல்நாடு தொடர்பால் தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த செய்தி அயல் நாட்டிலிருந்து வரும். உங்கள் எண்ணங்கள் இன்று நிறைவேறும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த நபரை சந்திக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு இன்று உண்டாகும். கால்நடைகளால் லாபம் அதிகமாக இருக்கும். இரும்பு சம்பந்தமான தொழிலில் அதிக லாபம் பெறுவீர்கள். வெளியூர் தொடர்பால் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். இதுவரை எதிர்பார்த்த நபரை இன்று நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தலைவலி, தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் உங்களை அலட்டும். இரத்த சம்பந்தமான நோயால் சற்று சிரமப்படுவீர்கள். கால்வலி பிரச்சனை சற்று அதிகமாகவே இருக்கும். மருத்துவ உதவி உங்களுக்கு இன்று தேவைப்படும் நாளாகவே இருக்கும். குடும்பத்தில் பெரியவர்களுடன் கலகம் செய்யாமல் இருப்பது இன்று உங்களுக்கு நன்மை செய்யும். எதிர்பார்த்த உதவிகள் நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த தனவரவு, வெளியூர் ஆதாயம், அரசு தொடர்பால் ஆதாயம் போன்றவை உங்களுக்கு இன்றைய நாளில் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, இதுவரை இருந்து வந்த சட்ட சிக்கல்கள், சட்ட பிரச்சனைகள், கேஸ் வழக்கு போன்றவை வெற்றியாகும் நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். உங்களது ராசியில் ராசிநாதன் ஆட்சி பெறுவதும் பலத்துடன் இருப்பதும் உங்களுக்கு இன்று நன்மை செய்யும். விவசாய விளைபொருள்களால் அதிக லாபம் உண்டாகும். இரும்பு, உலோகம், தங்கம், வெள்ளி போன்ற தொழில்களில் இருப்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். ஆபரண சேர்க்கை உண்டு.
விவசாய விளைபொருள்களால் இரட்டிப்பு லாபம் உண்டு. வாகன லாபம் உண்டு. கட்டிடத்துறையில் கட்டிட தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். நினைத்த காரியம் இன்று வெற்றியாக நடக்கும். புதிய தொழில் செய்பவர்களுக்கு இன்று அதற்குரிய புதிய வாய்ப்புகளும் புதிய முயற்சிகள் யாவும் தனவரவும் இன்று கிடைக்கும். உங்களுக்கு நண்பர்களின் உதவியால் எதிர்பார்த்த பலனை பெறுவீர்கள். அரசு வழி ஆதாயம் உண்டு. பெண்களால் இன்று மனமகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் தனவரவு, தனநேட்டம், பெண்களால் மகிழ்ச்சி, குடும்பத்தாருடன் இனிய பயணம், வெளிநாடு தொடர்பு போன்றவற்றால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். சகோதரர்களால் இனிய செய்தி உங்களை வந்து சேரும். அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கு இன்று வெற்றிகரமான நாளாக அமையும். இல்லத்தில் மகிழ்ச்சியான செய்தி உங்களை வந்து சேரும். புதிய வாய்ப்புகள் உங்களை வந்தடையும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் 2ஆம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் குடும்பத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். பெரியவர்களால் உங்களுக்கு தனவரவு உண்டாகும். இழந்த சொத்தை பெறுவீர்கள். சட்ட பிரச்சனையால் நீங்கள் இதுவரை ஏமாந்து இருந்தது இன்று நிறைவேறும். சட்ட பிரச்சனைகள் தீரும். நீங்கள் எதிர்பார்த்த நபர் உங்களை ஏமாற்றி இருப்பார்கள். அந்த ஏமாற்றம் உங்களுக்கு மாறி அவர்களால் இன்று நன்மை கிடைக்கும். அதாவது யாராவது உங்களை ஏமாற்றி பணத்தை கொண்டு சென்றிருப்பார்கள். தராமல் வெகு நாட்களாக இழுத்தடித்து கொண்டே இருப்பார்கள். பொருள் வாங்கி இருப்பார்கள். ஏதாவது உங்கள் வியாபார தளத்திலிருந்து ஏதாவது வாங்கி கொண்டு சென்றிருப்பார்கள். பணம் தராமல் ஏமாற்றி கொண்டு இருக்கும் நபர் இன்று உங்களை தேடி வந்து அந்த பணத்தை தருவார்கள். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், சிறு சிறு கலகங்கள் போன்றவை பெரியவர்களால் உண்டாகும். வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு சற்று மருத்துவ செலவு, மருத்துவ உதவி தேவைப்படும். உங்களுக்கு வெளிநாடு தொடர்பால் தனவரவு அதிகமாகும். திடீர் வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் உண்டாகும். ஆலய திருப்பணிக்காக செலவுகள் செய்வீர்கள். தர்மங்கள் இன்று நீங்கள் அதிகமாக தர்மத்திற்காக செலவு செய்வீர்கள். யாருக்கு உதவி என்றாலும் ஓடி சென்று உதவும் மனப்பான்மை உள்ள உங்களுக்கு தனவரவு இன்று அதிகமாகவே இருக்கும். கால்நடைகளால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். கட்டிட தொழில்கள், இரும்பு, உலோகம் போன்ற தொழில்களில் லாபம் அதிகமாகும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கு, அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று அலைச்சலும் மற்றும் தனவரவும் உண்டாகும். நினைத்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த செய்தி, சுப செய்தி உங்களை வந்தடையும். திடீர் தாய் வழி உறவால் தனவரவு உங்களுக்கு இன்று உண்டாகும். மீனராசி அன்பர்களே, சந்திராஷ்டம காலம் என்பதால் அத்துடன் ராகுவும் உங்களது ராசியில் இணைந்திருப்பதால் 2 நாட்களாக அனுபவித்து வந்த அந்த பிரச்சனைகள், தலைவலி, தலைபாரம் போன்ற வீட்டில் ஏற்பட்ட குழப்பங்கள் யாவும் இன்று நீங்கிவிடும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் விலகி இன்று மதியம் 1 மணிக்கு மேல் உங்களுக்கு அனைத்தும் சுபமாக அனைத்தும் நடக்கும். இன்று எதிர்பார்த்த நபரின் உதவி உங்களுக்கு கிட்டும். வீடு, மனை போன்ற பிரச்சனைகளுக்கு கடன் உதவி வாங்கி அதை கட்ட முடியாமல் தவிர்ப்பவர்களுக்கு கடன் கெட்டும் நிலையில் நண்பர்களின் உதவியோ அல்லது உறவினர்களின் உதவியால் அந்த கடனை அடைக்கும் பாக்கியம் உங்களுக்கு மதியத்திற்கு மேல் வந்து சேரும். திடீர் ஆதாயம், பரிசு போன்றவை உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும். எதிர்பார்த்த நபர் உங்கள் முன் வந்து நிற்பார். இதுவரை தடங்கலான காரியங்கள் யாவும் இனிதே வெற்றியாக நடக்கும். யாரிடமும் வீண் வம்பு போன்றவற்றை செய்யாமல் இருத்தல் என்று உங்களுக்கு நலம். காத்திருந்த இனிய சுபசெய்தி உங்களை வந்தடையும். கால்நடைகளால் ஆதாயம் அதிகமாகும். விவசாய விளைபொருள்களால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கும், மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கும், காவல்துறை, இராணுவத்துறை போன்ற தொழில்களில், தீயணைப்பு படை போன்ற வீரர்களுக்கு இன்று மனமகிழும் செய்தி வரும். அத்துடன் நினைத்த காரியங்களும் அவர்களுக்கு நிறைவேறும். குடும்பத்திலிருந்து விலகி இருப்பவர்களுக்கு குடும்பத்தாருடன் சேர்ந்து வாழும் யோகமும் உண்டாகும். திடீர் தனவரவு, ஆதாயம் உங்களை தேடி வரும். வியாபாரிகளுக்கு இன்று இரட்டிப்பு லாபம் மதியத்திற்கு மேல் உண்டாகும். தொழிலில், வியாபாரத்தில் அதிக லாபம் பெறுவீர்கள்.
இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரின் இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.